இயேசுவின் குடும்ப ஊழியத்தின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புது வருஷத்தில் இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் சரி, கஷ்டமான நிலைமையாக இருந்தாலும் சரி, உங்களை வேதனைப்படுத்துகின்ற சம்பவங்களும் காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் சரி, பயமுறுத்துகின்ற காரியமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும், எது வந்தாலும், என்ன சூழ்நிலையை நீங்கள் அனுபவித்து கொண்டிருந்தாலும், நம்மை படைத்த ஆண்டவர் மேலும் அவருடைய வார்த்தையின் மேலும் நீங்கள் உண்மையாக இருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையில் நீங்கள் உறுதியாய் நிலைத்து நிற்கும் பொழுது, ஆண்டவர் உங்களை மீண்டும் கட்டி எழுப்புவார். அல்லேலூயா. இந்த புது வருஷத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த ஆசீர்வாதத்தை கூற விரும்புகிறார். யோவேல் 2வது அதிகாரம் 21வது வசனம், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். தேவ ஜனமே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வேன். ஆமென். இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் பலிக்க வேண்டுமானால், முதலாவது நீங்கள் பயப்படாமல் இருங்க. 2வது, எப்பொழுது நீங்கள் மகிழ்ச்சியோடு இருங்க. ஏனென்றால் எனக்காக என் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் என்கிற ஒரு மகிழ்ச்சியோடு நீங்கள் இருக்கும் பொழுது, நிச்சயமாக என் தேவன் உங்கள் வாழ்க்கையிலும், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலும், உங்கள் வருங்கால சந்ததி வாழ்க்கையிலும் அவர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களை மகிழ பண்ணுவார். மீண்டும் உங்களை கட்டி எழுப்புவார்.